இல்லாமல் தனியார் மண்டபத்தில் அதிமுக தெற்கு பகுதி சார்பில் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் தெற்கு பகுதி கழக செயலாளரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் அப்பு வெங்கடேசன் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப. தன்சிங் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு கழக வளர்ச்சி பணிகளை குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைய தொடர்ந்து களப்பணி ஆற்ற வேண்டும் என்பதை குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் முனுசாமி, 10வது வட்டக்கழக செயலாளர் சரவணன், முன்னாள் வார்டு உறுப்பினர் கிஷோர், நாகல்கேணி அனீஸ், சந்தோஷ், பன்னீர்செல்வம் மற்றும் கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். போட்டுருக்காங்க 6 லட்சம் 7 லட்சம் போடுறீங்க. இந்த 7 லட்சம் போட்டிங்களா அதை யார்கிட்ட வாங்குவான்? அந்த மண்டபத்துக்காரன் ஏழை எளிய மக்கள்கிட்ட வாங்குவான். இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு அவ்வளவு குத்து அதிகமாக இன்னைக்கு வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவ்வளவு வரி விதிச்சும் மின்சார கட்டணம் கூட, தண்ணீர் தீர்வு கூட, நில தீர்வு கூட, பத்திரப்பதிவு கூட, பால்வளம் அத்தியாவசிய பொருட்கள் கூட இதெல்லாம் கூடியிருக்கு. அந்த வருமானத்தை என்ன பண்ணீங்க? ஆனால் இன்னைக்கு 35 லட்சம் கோடி ரூபாய் நீ கடன் வாங்கி இருக்கீங்க. இந்த 4 ஆண்டுகால ஆட்சியில் என்ன செஞ்சீங்க? மக்களுக்கு என்ன உதவி பண்ணியிருக்கீங்க? ஒன்றுமே செய்யலை. அந்த அடிப்படையில் இந்த ஆட்சி அகற்றணும், இந்த மக்கள் விரோத ஆட்சி அகற்றுகிற அடிப்படையில் எங்களுடைய மதிப்பு மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கனிவாட குணத்தோடு இன்னைக்கு எங்களுடைய கழகத்தினுடைய கழக தொண்டர்களை அரவணைத்து அத்துணை பேரும் எங்களை அந்தந்த பகுதியில் பொறுப்பாக போட்டு பூத் கமிட்டி அமைத்து தரும்படி எங்களை படித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நான் தூத்துக்குடியிலிருந்து இந்த சென்னை பகுதியில் வருகிறது பம்மல் பகுதியில் இந்த பூத் கமிட்டியை அமைத்து கொண்டிருக்கின்றோம். அவங்க பேசுகிற பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தெரியாது, குழந்தைகளுக்கு தெரியாது, சில வாலியப்படைய பிள்ளைங்களுக்கு கூட தெரியாது. ஏன்னா தெரியவும் கூடாது. அவர் பேசுகிற பேச்சு ஒரு மனுஷனுடைய பேச்சே இல்லை, ஒரு மனுஷனுடைய பேச்சே இல்லை. ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க கூட இப்படி பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு படித்த மனுஷன், ஒரு படித்தவர் இப்படி பேசியிருக்காருன்னா அது யாரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் தான். ஆனாலும் கூட இன்றைக்கு இந்த சைனவ மதத்தையும் வைணவ மதத்தையும் இவ்வளவு இழிவாக என்னங்க அட்டை போடுறதுக்கு உதாரணம் நீங்கள் கொடுக்கிய இவர் என்ன அமைச்சருங்க? வனத்துறை அமைச்சரா? வனத்துறை அமைச்சர் தானுங்க. நியாயத்துக்கு இருக்கிற ஒரு வனத்துறை அமைச்சராக இருக்கிறது. மண்டலூரில் வனத்துறையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூண்டு, ஏகப்பட்ட முருகன், அது சில இடத்துல காலியாக கிடக்குது. அதில் இருக்க வேண்டிய ஆளு இந்த பேச்சுக்கு நான் வன்மையாக கண்டிக்கிறேங்க. இப்படி யாருங்க பேசுவா? இது மனுஷன் ஏற்றுக்கிற பேச்சா? இது சொல்லுங்க வைப்போம். நான் நம்ம கனிமொழியே சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அவருக்கு வந்து நம்ம கட்சி பதவி எடுத்திருக்காங்க. ஏங்க கட்சி பதவி எடுத்துக்கலங்க, அவருக்கு அமைச்சர் பதவியிலாக எடுக்கணும். அவருக்கு நினைக்கிறீங்களா? உண்மையினுடைய கட்சி பதவி எடுத்துட்டு அமைச்சர் பதவி வச்சிருக்காங்க. மக்களிடத்துல திமுக நாடகம் ஆடுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, நாடகம் தான் ஆடுது. ஏங்க இவர் இப்படி பேசுற பேச்சு ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்துக்கே ஒரு பெரிய இழுக்குங்க. உண்டா இல்லையா? அவர் பேசுற பேச்சு பலருக்கு தெரியாது, தெரியக்கூடாது. மோசமான விஷயம். அந்த அளவுக்கு பேசியிருக்காரு. அது வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். உடனடியாக அவர் மந்திரி பதவி எடுக்கணும். அவரை சொல்ல போனா, இன்னும் சொல்ல போனா திமுகவுடைய அடிப்படை உறுப்பினர்கள் தான் அந்த கட்சி தலைவர் அப்போ வந்து அவர் அடிச்சு காயப்படுத்துறாங்க. நீங்களாம் அவங்களுக்கு பார்த்துட்டீங்க, கேள்விப்பட்டீங்க, காயப்படுத்துறாங்க. இதை பற்றி பேப்பர் எழுதுறப்போ அவருக்கு பதில் என்ன சொன்னாரு தெரியுமா? ஒரு அருவருக்கத்தக்க ஒரு பதில் சொன்னார். அதே கருணாநிதி தான், அதே திமுகவுடைய தலைவர் தான் என்ன சொன்னாங்க? மறுபடி நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏன் கூட்டணி போகலையா? நாங்கள் இப்போ பிஜேபி பற்றி நாங்கள் வேறோடு தப்பாக பண்ணது. பிஜேபி கூட சேர்ந்ததால சிறுபான்மை ஓட்டு முதலாக சொல்லியிருக்கலாம். அது எங்கள் தலைவர் சொல்லு.
எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் சொல்லுது, யாராவது சொல்லிக்கலாம். ஆனால் இங்கே உங்கள் தலைவரே சொன்னார இந்திரா காந்தி அம்மாவை பற்றி தப்பாக சொல்லிட்டு ஏன் அடுத்தாப்புல நேரு மல்லி அவர்கள் நிலையான ஆட்சி தருகிறது அவர் சொல்லலையா? அது மறந்து விட்டதா?